பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் ராஜினாமா செய்திருக்கிறார். ராஷ்டிரிய ஜனதாதளமுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டிருக்கிறார். பிஜேபி கூட்டணியோடு இன்று மாலை 5 மணிக்கு அவர் முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்க இருக்கிறார். பாஜகவிலிருந்து 2 துணை முதல்வர்கள் அமைச்சர்களும் பொறுப்பேற்க இருக்கிறாங்க. தேசிய அளவில் பீகார் மாநில அளவில் இந்தியா கூட்டணிக்குள்ள, தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள நிதிஷ்குமாருடைய இந்த முடிவு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதான் இந்த விவாதத்தின் பேசுபொருள். மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷியாம் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமியும் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்களின் அனைவருக்கும். திரு தராசி ஷியாம், அரசியல் சூழல் சரியில்லை அப்படின்னு திரு நிதிஷ்குமார் சொல்லியிருக்கார். ஏன் கூட்டணியை முறித்து கொண்டீர்கள் ஆர்ஜேடியோடு அப்படின்னு கேட்டதற்கு, ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவோ தான் ஒவ்வொரு முறையும் அவருக்கு அந்த அரசியல் சூழல் சரியில்லாமல் போகுது. இந்த முறை அரசியல் சூழல் என்ன சரியில்லை, யாருக்கு சரியில்லை? பாடலிபுத்திரத்து பலிபீடம், அந்த பலிபீடத்திலே நிதிஷ்குமார் மீண்டும் 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 தலையை கொடுத்து கொண்டே வருகிறார். மீண்டும் மீண்டும் முதல்வர் என்று தலைப்பிட்டிருக்கிறீர்கள். அது 9 முறை அந்த தலைப்பிட வேண்டும். இப்போது அவர் 9வது முறையாக பதவி ஏற்கிறார். காரணம் அங்க 2 அமைப்புகள் தான். ஒன்று இந்த மகா கட்பந்தன், அதாவது நம்ம சொல்ற மெகா கூட்டணி, இபிஎஸ் சொல்ற மெகா கூட்டணி, அல்லது நாம் தமிழ்நாட்டிலே சந்திக்கிற கூட்டணி. இன்னொன்று என்டிஏ. மற்ற கட்சிகள் அங்கு உள்ளே போகலாம், வெளியே வரலாம். அப்படிதான் அங்கே நிலைமை இருக்கிறது. 2 பேருக்குமே கிட்டத்தட்ட சமபலம். பீகாரில் இருக்கிற ஜாதி வாரியான ஒரு கணக்குகளை எல்லாம் பார்க்கும்போது ஜாதிகளின் ஓட்டு வங்கி முக்கியம். என்னை விட கூட ரவீந்திரன் துரைசாமிக்கு அந்த புள்ளி விவரங்கள் அத்துபடி. எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், நிதிஷ்குமாரின் பிஜேபி கர்வாப்சி மீண்டும் ஒரு முறை தாய் மதம் திரும்பி இருப்பது இந்தியா கூட்டணிக்குள்ள எந்த பின்னடைவும் ஏற்படுத்தாது என்பது என் கணக்கு. என்ன காரணம்னா, பீகாரில் இருக்கிற ஒட்டுமொத்த பாராளுமன்ற தொகுதிகளை பங்கீடு செய்வதில் நிதிஷ்குமார் இப்போது இல்லை. அவருக்கு கொடுக்க வேண்டிய இடங்களை மற்றவர்கள் பிரித்துக் கொள்வார்கள். இன்னும் சொல்ல போனால் தொகுதி பங்கீட்டில் குழப்பம் இல்லாமல் இருப்பதற்கு நிதிஷ்குமார் மறைமுகமான உதவி செய்திருக்கிறார். அதே நேரத்தில் அந்த குழப்பம் இப்போ பிஜேபிக்கு, என்டிஏக்கு போய் சேரும். நிதிஷ்குமாரின் எதிரி, அதாவது ராம்விலாஸ் பாஸ்வான் காலத்திலிருந்தே எதிரி, அவருக்கு இதில் குழப்பம் ஏற்படும். ஏற்கனவே அங்கே இருக்கிற அந்த குஷ்வாகா கம்யூனிட்டியில் இருக்கிற பல தலைவர்கள், அவர்களுக்கு குழப்பம் ஏற்படும். இந்த குர்மி குஷ்வாகா காம்பினேஷன் தான் பீகார் மாநில அரசியலே. அப்படி இருக்கும்போது நிதிஷ்குமார் மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு போயிருப்பதால் முதலமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொண்டார் என்று வேண்டுமானால் சொல்லலாமே தவிர, என்டிஏ கூட்டணிக்கு ஒரு வெற்றி முகத்தை தந்திருக்கிறார் என்று கூற முடியாது. சரி, அவருக்காவது லாபம் இருக்கா? என்டிஏ கூட்டணிக்கு லாபம் இல்லை, அவருக்காவது பொலிட்டிக்கல் கெயின் இருக்கு. அதனால அந்த இடம் தான் எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கிறது. காரணம், இன்னும் மிஞ்சி போட ஒரு 9 மாசம் தான் இருக்கு. 2025 தேர்தல், 2024 மே மாதமோ ஏப்ரல் மாதமோ பீகார் மக்களவை தேர்தல் வந்துடும். அடுத்த 9 மாதத்துல சட்டமன்ற தேர்தல் வந்துடும். இந்த 9 மாதத்தில் அந்த பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கிறார். ஆனால் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில அவர்கள் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் ரொம்ப தீவிரமா இருக்காங்க. நாளைக்கு ஒரு 15 நாள் கழிச்சோ, 1 மாசம் கழிச்சோ திருப்பி அரசியல் சூழல் சரியில்லைன்னு பாரதிய ஜனதா சொல்லி மீண்டும் ஒரு முறை ஆட்சி கவிழ்ந்தால், ஏன்னா கவர்னர் அவங்க கவர்னர், நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் சேர்த்து ஒரே நேரத்தில் தேர்தல் வைக்க மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? நிதிஷ்குமார் அந்த மரண கணத்துல தான் அவர் மோட்டார் சைக்கிள் ஓட்டியிருக்காரு. இது ஒரு, ஏனென்றால் இப்போதே வரவிருக்கிற பாராளுமன்ற தேர்தலோடு பல மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற இருக்கின்றன. அதோட பீகாரையும் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1/3 இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தலை அமல்படுத்துறதுக்கு சமம். பாரதிய ஜனதா அதை நோக்கியும் போகும். ஏனென்றால் எப்படி வேணுமானாலும் அவங்க போவாங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு காலத்துல பிரதமர் பதவி கனவுல இருந்தாரு. பிரதமர் பதவி வரவே முடியாது. நரேந்திர மோடிக்கு அடுத்தாற்போல் இன்னும் பல தலைவர்கள் என்டிஏல வரிசையா நிற்கிறாங்க. கூட்டணியோட ஒருங்கிணைப்பாளர் அந்த ஒரு கனவுல நிதிஷ் இருந்தாரு. ஆனா இப்ப அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்டிஏ கூட்டணி அது வேற மாதிரியான காம்பினேஷன்ல இருக்கு. இப்ப ஏற்கனவே கையில் இருக்கிற முதலமைச்சர் பதவியை மீண்டும் ஒரு முறை ராஜினாமா செய்து மீண்டும் ஒரு முறை தக்க வைத்திருக்கிறார். இதை தவிர அவருக்கு வேற என்ன லாபம் இருக்கு? நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பா நிதிஷ்க்கு வேறொரு கணக்கு இருக்கு அப்படின்னு ஊடகங்கள் சொல்லுது. அதுல பத்திரிகையாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது குறித்து நம்ம பேசுவோம். நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். திரு ரவீந்திரன் துரைசாமி, நிறம் மாறுறதுல பச்சோந்திகளுக்கு கடும் போட்டியை கொடுக்கிறார் அப்படின்னு திரு ஜெயராம் ரமேஷ் விமர்சித்திருக்கிறாரு. காற்று திசை மாறுவதை போல கொள்கை மாறக்கூடியவர் நிதிஷ்குமார்ங்கிற விமர்சனத்திற்கும் உள்ளாயிருக்கார். இவ்வளவு அவப்பெயரை சுமந்து கொண்டு ஒரு கூட்டணியை மாறுவதன் மூலமாக அவருக்கான பொலிட்டிக்கல் கெயின் என்ன, போய் சேரும் பிஜேபிக்கு என்ன பொலிட்டிக்கல் கெயின் என்ன? ரெண்டுமே இல்லாத போது ஏன் இந்த முடிவு எடுக்கப்பட்டது? எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ். நிறம் மாறுறாரு, பச்சோந்தி மறுக்கல்ல, உண்மைதான்.
பீகார் அரசியல் என்னன்னா அங்க பெரிய ஃபோர்ஸு பிஜேபி, ரெண்டாவது பெரிய ஃபோர்ஸு ஆர்ஜேடி, லாலு யாதவ், தேஜஸ்வி யாதவ், மூன்றாவது ஒரு 15% வாக்கு பலம் கொண்ட ஓபிசி வாக்கு கட்சி இவரோட நிதிஷ்குமாரோட ஜேடியு, கோரி, குர்மி, ஓபிசி, ராஜ்பர், எம்பிசி இவங்களெல்லாம் மையமாக வச்சு ஒரு அரசியல் அமைப்பை அவர் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. லல்லுவை ப்ரொஜெக்ட் பண்ணாமலே லல்லுவுக்கு எதிராக வந்து திரும்ப திரும்ப நின்று கடைசியில் பிஜேபி வேற வழி இல்லாம மூன்றாவது இடத்துல இருந்த இவரை எங்க கூட சேர்றதுனால உங்களுக்கு முஸ்லீம் ஓட்டு பாதிக்கும் இல்ல, அதனால உங்களையே முன்னிறுத்துறோம், நாங்க பின்னுக்கு நின்று விடுறோன்னு அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. ஸோ அவர் அங்க வந்து டிசைடிங் ஃபேக்டர் அந்தஸ்துல இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் ஐயா கர்பியா மூப்பனார் அவர்கள் வந்து காங்கிரஸ் இந்திரா காந்தி அம்மையாரை பயன்படுத்தி கலைஞருக்கும் புரட்சி தலைவருக்கும் இடையில ஒரு டிசைடிங் ஃபேக்டர் ஆட்டு எம்பிக்களை உயர்த்தி கொண்டு போனது மாதிரி இவர் அந்த மாநிலத்துக்குள்ள டிசைடிங் ஃபேக்டர் அந்தஸ்துல இருந்து ஆர்ஜேடியை நம்பியும் சீஃப் மினிஸ்டர் ஆவாரு, பிஜேபியை நம்பியும் சீஃப் மினிஸ்டர் ஆவாரு. நீங்க நிதிஷ்குமாருடைய சாமர்த்தியம்னு இதை வர்ணிக்கிறீங்க. இப்போ இல்ல நான் சூழ்நிலையே சொல்றேன். நான் பச்சவதித்தனங்கிறத முதல்ல ஒத்துக்கிட்டோம் இல்லையா, நான் அதை சாமர்த்தியம்னு நான் பாராட்டல. அவங்களுக்கு வசதியான வார்த்தைகளை சொல்லலாம், ஆனா பிடிக்காதவங்க பச்சவந்தியம்பாங்க, பிடிச்சவங்க சாமர்த்தியம்ங்க. ஓகே, அவரு என்ன பாக்குறாருன்னா 3 மாநில வெற்றி, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் வெற்றி, ராமர் கோயில் விஷயம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணது, பல டிக்னிட்டரிஸ் கலந்துகிறது, சந்திரபாபு நாயுடுவே கலந்துகிட்டது, இது இந்தியா கூட்டணி மற்ற இடங்கள்ல அலையன்ஸ்ல திணறது, எக்ஸப்ட் தமிழ்நாட்டில் அவங்க வின் இருக்கிறாங்க, நான் மறுக்க வரல. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் என்ன நினைக்கிறாரு, மீண்டும் மக்களவை தேர்தலில் ஒரு வேளையில மோடி ராமர் பிளஸ் மோடி லீடர்ஷிப்ல ஜெயித்துட்டார்னா அரசியல் வந்து மோடிக்கும் லாலு யாதவ் அந்த தேஜஸ்வி யாதவுக்குமாக போயிரும், நம்ம இடம் வந்து அரசியல்ல வீழ்ச்சி அடைய நேரிடும். அப்போ இப்போ வந்து ராமர் கோயில் 3 மாநில தேர்தல் மோடி பக்கம் காற்றடிக்குது, அந்த இடத்துக்குள்ள நம்ம போய் ஃபிட் ஆயிட்டோம்னா நாம அதுல வந்து சக்சஸ் ஆயிரலாம், சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் நமக்கு தொடரும். ஸ்கை ரிஸ்க் பிசினஸ், சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் ரிஸ்க் எடுத்து தான் பிரைம் மினிஸ்டர் ஆயிரலாங்கிற ஒரு கணக்கை போட்டாரு. கன்வீனரும் கொடுக்கல, காங்கிரஸ் இவரையும் முன்னிறுத்தல பார்த்தாரு. அதுக்கு வந்து முதல்ல வருமாங்கிறது கேள்வி, பிரதமர் பதவி, ரெண்டாவது நமக்கு வருமாங்கிறது அடுத்த கேள்வி. அதோட இதை உறுதிப்படுத்துறதுக்கு என்ன வழின்னு சொல்லும் இதான் கணக்கு. திரு ஷாம், நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான நிதிஷின் கணக்கு இதுதான். 2013 17 ஆண்டுகள் கழித்து கூட்டணியை முறிச்சுக்கிறாரு. பிரதமர் வேட்பாளராக திரு நரேந்திர மோடியை முன்னிறுத்தது பாஜக, பிடிக்கலன்னு சொல்றாரு, அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு. மாற்றிக்கொள்வதற்கு பாஜக தயாரா இல்லைங்க போது கூட்டணியை விட்டு வெளியே வருகிறார். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் கடும் தோல்வி, பெரிய தோல்வி நிதிஷுக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த முறையும் வந்துட வேண்டாம், ராமர் கோவில் கட்டுமானம் அது தொடர்பான செல்வாக்குல பிஜேபிக்கும் நரேந்திர மோடிக்கும் ஒரு விதமான அலை இருக்கு, அதை பயன்படுத்தி கொள்ளணும் இந்த தேர்தலில் நினைக்கிறாருன்னு. அந்த கணக்கு சரியா வருமா அவர் போடுற கணக்கு? நரேந்திரன் சொல்வதில் எனக்கு பெரிய மறுப்பு இல்லை. ஏன்னா பிஜேபி வந்து 2019 23.5% ஓட்டு வங்கி, நிதிஷ்குமார் 21.8. 2 பேரும் வந்து ஓரளவுக்கு அந்த ஈக்குவல் டிராவல்ல தான் இருக்கிறாங்க. ஆனால் ராமர் கோயில் கட்டுமானத்தால் நரேந்திர மோடியின் செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது அல்லது வந்து பிஜேபிக்கான வெற்றி வாய்ப்பு கூடியிருக்கிறது என்பது வந்து தவறான கணக்கு. காரணம் என்னவென்றால் தவறான கணக்குன்னு முடிவுக்கு வந்துடணுமா, இல்ல அளவிட முடியாத நிரூபிக்கப்படாத கணக்கு அப்படின்னு அதுக்கு ஒரு கமா இருக்கா? கமா இல்ல, தவறான கணக்கு தான். சிம்பிள் ரீசன் வந்து நானும் வட மாநிலங்களில் பணியாற்றி இருக்கிறேன், ராஜஸ்தான் வரைக்கும் பணியாற்றி இருக்கிறேன். அப்போ எங்க வந்து ராமர் கோயில் அல்லது ராம் ராம் அல்லது ஜெய் ஸ்ரீராம் இதெல்லாம் வந்து ஒரு கிரீட்டிங்கா மக்கள் சந்திக்கும் போது வணக்கம் வைப்பது மாதிரி கிரீட்டிங்கானா உத்தரப்பிரதேசத்தோட ஒரு சென்டர் போர்ஷன்ல, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த உத்தரப்பிரதேசத்துல வந்து இந்தியா அலையன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தா வந்து அவங்களோட தொகுதி பங்கீட முடிச்சிருவாங்க மாதிரி தான் தெரியுது. போன முறை என்ன ஆயிற்று, காங்கிரஸ் கட்சி அளவுக்கு அதிகமான இடங்களை உத்தரப்பிரதேசத்துல கேட்டது, ஸோ அங்க கூட்டணி இல்லாம போச்சு. ஆனா ஆர்ஜேடி அந்த கூட்டணியில இருந்தது. இப்போ ஆர்ஜேடி, காங்கிரஸ் மற்றும் வந்து சமாஜ்வாதி கூட்டணி வந்து அங்க கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு, தொகுதி பங்கீடு ஸ்மூத் ஆயிடுச்சு. அப்போ உத்தரப்பிரதேசத்துல கண்டிப்பாக வந்து பிஜேபியோட அந்த அயோத்தி ராமர் மட்டும் அங்க வெற்றியை தேடி தர முடியாது. பிஜேபியின் சொந்த ஓட்டு வங்கி தான், சொந்த ஓட்டு வங்கி ஆவரேஜா 39% இருக்கு. அப்போ எந்த ஒரு கேண்டிடேட் வந்து 45% வாங்கினாலும் பிஜேபிக்கு அது அடிதான். இது போக இந்த இதை அப்படியே நீங்க பீகாருக்கு பொருத்தி பார்த்தீங்கன்னா, அறிஞர் அண்ணா சொல்வாரு, புரட்சி அதாவது வெட்டுக்கிளிகளும் பச்சோந்திகளும் புகழப்படுகிற நேரத்தில் உண்மையான புரட்சி புலிகளை மக்கள் மறந்தார்கள்.
இது அண்ணா சொன்னது, சிந்தனை சிற்பி சிங்காரவேலரோட நினைவு தினத்துல அவர் சொன்னது. பச்சோந்திகளும் வெட்டுக்கிளிகளும் போலப்படும் போது புரட்சி புலிகள் யார் பீகார் மாநிலத்துல? கற்பூரி தாக்கூர், ஜெயபிரகாஷ் நாராயணன். ஜெயபிரகாஷ் நாராயணன் கேம்பெயின் அப்ப நான் அந்த பகுதிகளில் பணியாற்றிட்டு இருக்கிறேன், அதாவது எமர்ஜென்சிக்கு பிந்திய காலகட்டம். அப்போ எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒற்றை வேட்பாளரை நிறுத்துவது சாத்தியம் என்றால் மத்தியில மிகப்பெரிய செல்வாக்கோடு இருக்கிற தலைவர்கள் சரிக்கப்படுகிறார்கள். இது தொடர்ந்து வரலாறு பார்க்கிற விஷயம்தான். அப்ப இப்ப என்ன தேவை? இந்தியா கூட்டணி வேட்பாளர் பிஜேபிக்கு எதிராக ஒற்றையாக நிற்க வேண்டும், ஒற்றைக்கு ஒற்றை. இது ஒரு 350-400 இடங்கள்ல சாத்தியப்பட்டால் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு ரொம்ப பாதிக்கப்படும். அப்படி இருக்கும்போது ராமர் கோயில் முக்கியத்துவம் எங்க இருந்து வருது? அது ஒரு மீடியா கிரியேஷன். இன்னும் சொல்ல போனால் அப்பர் காஸ்ட் மீடியா கிரியேஷன். இப்போ உதாரணமாக பீகார் மாநிலத்தில் அவர்கள் தொடர்ந்து வைக்கிற குற்றச்சாட்டு மீடியா அப்பர் காஸ்ட் கையில் இருக்கு. ஆனால் இது இவரு இன்னும் சொல்ல போனால் ஒரு ஓபிசி கூட கிடையாது, எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்டு கம்யூனிட்டி, இபிசி. இபிசிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. இதான் அவங்க தொடர்ந்து வைக்கிற குற்றச்சாட்டு. இப்ப என்ன சொல்றாங்க? அயோத்தி ராமரோடு பால்டி ராமும் சேர்ந்துட்டாரு. நம்ம பல்டின்னு சொல்ற வார்த்தை இந்தியில பால்டி. பால்டி ராமும் சேர்ந்துட்டாரு. 2 ராமர் சேர்ந்தா எப்படி ஜெயிக்கிறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படிதான் நார்த் இந்தியன் ஊடகங்கள்லாம் வர்ணிச்சுக்கிட்டு வருது. எப்படி பார்த்தாலும் இப்போ பீகார்லயும் ஒற்றை கொற்றை தானே. அதாவது மகாகட்பந்தன் வேட்பாளரும் என்டிஏ வேட்பாளரும் நிற்க போகிறார்கள். என்டிஏ வேட்பாளர்கள்ல இவருக்கு ஒரு பங்கு போகுது. அப்போ வெற்றி வாய்ப்புங்கிறது என்ன? மீண்டும் அந்த 45-48% வாக்குகளை பெறுவது தானே. இவங்க கிட்ட 40 இருக்கு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. 40க்கு மேல 2% வாக்கு வந்தாலும் வெற்றி பெறலாம். இது 77 ப்ரூவ் ஆன ஃபார்முலா தானே. ரவீந்திரன் துரைசாமி, ராமர் கோவில் கட்டுமானத்திற்கு பிறகு பாஜக மோடி செல்வாக்கு உயர்ந்திருக்கிறதுங்கிறது ஒரு மீடியா இல்ல பாஜகவுடைய கட்டுமானம் இல்ல ரெண்டும் இணைந்ததுங்கிறது திரு தராசிஷாமுடைய வாதம். அதுல தொடர்ந்து கூட்டணியை உடைக்கிறது, கட்சிகளை உடைக்கிறது அப்படின்ற செயலை பாஜக செய்வதன் மூலமாக பாஜகவுக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கு. கூட்டணி மாறிக்கொண்டே இருப்பதன் மூலமாக திரு நிதிஷ்குமாருக்கு ஒரு கெட்ட பேர் இருக்குங்கிறது எந்த பாதிப்பையும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறதா? இதுல ஷியாமன் சொன்ன அந்த கணக்குகள்லாம் கரெக்ட் தான். அது சட்டமன்ற தேர்தல் தொடர்பான கணக்கை தான் அண்ணன் சொன்னார். 14 என்றாலும் சரி 19 என்றாலும் சரி லீடர் எபோவ் த பார்ட்டி ஆட்டு மோடி அவர்கள் யூபியில் 50% வாக்கை நெருங்கியிருந்தார். பீகாரில் 53% வாக்கை அவர் தலைமையில் இருந்த அணி பெற்றிருந்தது. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாட்டில் தான் மோடி மிக மோசமாக இருந்தார். ஐயா எடப்பாடி பழனிசாமி மோடியோட 10% வாக்குகள் அவர் தலைமைக்கு என்டிஏல எடுத்திருந்தார். மற்ற எல்லா வட மாநிலங்களிலையும் 10%, 15% என்ற அடிப்படையில் மோடி தலைமைக்கு இன்க்ளூடிங் கர்நாடகா உட்பட கிடைச்சிருந்தது. மோடிக்குள்ள அந்த வேல்யூ 24 உறுதியாக இருக்கும், அதை விட சற்று கூடுதலாட்டும் இருக்குங்கிறதா நம்ம கணக்கு. இல்ல அது பாஜக தனித்த கட்சியாக இருக்கும் போது பாஜகவுக்கு லாபம் கொடுக்கலாம், ஒரு பொலிட்டிக்கல் கெயின் இல்ல தேர்தல் அரசியல் லாபம் கொடுக்கலாம். நீங்க நான் முதல்வராக இருந்தாலும் என்ன அதிகாரமற்றவராக பாஜக ஆக்கிடுச்சு, என்ன அவமானப்படுத்துதுன்னு சொல்லி வெளியே வந்துட்டு மீண்டும் பாஜகவோடு இணைகிற போது அது நிதிஷ்க்கு லாபம் கொடுக்குமா? அந்த இடத்துல அது ஒரு கேள்விக்குரிய விஷயம் தான். அது மட்டும்தான் பார்க்க வேண்டிய விஷயம். நிதிஷுக்கு எம்பி டிக்கெட்டை குறைக்கணும். ஏன்னா நிதிஷுக்கு ஸ்ட்ரைக்கிங் ரேட் எப்படி இருக்குங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். மகா கர்பந்தனில் லாலு யாதவுக்குள்ள ஸ்ட்ரைக்கிங் ரேட் ஜேடியுக்கு இல்லை. காரணம் இவருடைய இந்த நடவடிக்கைகளுக்கு ஒரு பகுதி மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்குங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மைதான். ஏன்னா அன்னைக்கு அந்த முதலமைச்சர் பதவிங்கிறது ஆர்ஜேடிக்கு தான் போயிருக்கணும், அந்த அளவுக்கு அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. பட் இவர் கொடுக்கலன்னா பிஜேபியோட சேர்ந்து ஆட்சி அமைச்சிருவார். ஸோ இதுதான் இவருக்கு பலம். இந்த பலத்தில் தான் அவர் இவ்வளவு ஆண்டு காலம் அவர் பீகாரில் முதலமைச்சராக தொடர்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த ஒரு மைனஸ் இருக்கத்தான் செய்யுது. அதே வேளையில் அர்த்மெட்டிக்கலி பிஜேபி வீக்காக இருந்தாங்க. பிஜேபி சான்ஸ் எடுக்கக்கூடாதுங்கிற புள்ளியில் இருந்தாங்க, கான்ஃபிடண்டாக இருந்தாங்க. ராமர் கோயிலில் கான்ஃபிடண்டாக இருக்காங்க. எந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுவாங்கிறத நான் இப்போ சொல்ல விரும்பல. மோடி லீடர்ஷிப்லையும் கான்ஃபிடண்டாக இருக்காங்க. என்றாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் காங்கிரஸ் பக்கம் அதிகாரம் போயிடக்கூடாது. அதற்கு எந்தெந்த அளவுக்கு நம்ம சேஃபர் சைடு அபண்டன் காஷன்ல பிளே பண்ணணுமோ அப்படி பிளே பண்ண நினைக்கிறாங்க. ஒருவேளையில நிதிஷ்குமார் இந்த அணியிலே தொடர்ந்து இருந்தாருன்னா பாஜகவோட பொசிஷன் 10-15 சீட்டு அப்பர் காஸ்ட் பிராமின், பூமிகார், ராஜ்புட், கைஸ்தாஸ், ஜெய்ஸ்வால்ஸ் இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த கான்சன்ட்ரேட்டரா இருக்கக்கூடிய சத்ரி இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும்தான் சீட்டு வரும். 25 சீட்டு வராதுங்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு பிஜேபிக்கு அது ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சான்ஸ் எடுக்காண்டான்னு 15% வாக்கு பலம் கொண்ட, குறிப்பா நலிந்த பிரிவு மக்களின் வாக்கு பலம் கொண்ட அவர்களின் தலைவரான
நிதிஷ்குமாரோட அவங்க அணி சேர்த்திருக்காங்க. சேர்ந்திருக்காங்க. சோ இது பலம். இதுல வந்து மாறி மாறி அணி சேர்றவங்கிறது வந்து நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி அதுக்குள்ள ஒரு மைனஸ் அது கூட தாக்கத்தை ஏற்படுத்துமா? அரசியல் என்பது சாத்தியங்களின் விளையாட்டு, எதுவும் நடக்கலாம் அப்படின்றதான் திரு மோடியுடைய வாசகம். யாருக்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கோ அந்த அடிப்படையிலான கூட்டணி மாறுபாடுகளையும் மாற்றிக்கொள்ளலாம். இது தேர்தல் அரசியல் வருகிற போது மக்கள் அதை அவ்வளவு கூர்ந்து அடிப்படை நியாய தர்மத்தோடலாம் இதை அணுகுவாங்களா? இதுக்கு முன்னாடி பாஜக தவிர, நிதிஷ் தவிர எந்த கட்சியுமே செய்யலையா திரு ஷியாம்? எல்லா கட்சிகளும் செய்திருக்கின்றன. நீங்கள் சொல்லுவது சரிதான். அரசியல் என்பது சமரசங்களின் தாய். அரசியலின் அடிப்படை அடைய துடித்தல், அடைந்து விடுதல், அடைந்ததை அப்படியே வைத்துக் கொள்ள நினைத்தல். இதுதான் அரசியலோட அடிப்படை. ஆனா மாரல் வேல்யூ வச்சு பாஜகவையும் நிதிஷையும் மட்டும் மக்கள் எஸ்டிமேட் பண்ணிடணும், இல்ல பண்ணுவாங்க அப்படின்றதே பாரபட்சமான அணுகுமுறை தானே? கொஞ்சம் காலதாமதம் ஆகணும்ல. கண்ணீரும் கம்பளையுமாக அவர் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து வெளியேறியதே இன்னும் பசுமையாக மக்கள் மனதில் நினைவிலே இருக்கிறது. இப்போது மீண்டும் அதே கண்ணீரும் கம்பளையுமாக பாரதிய ஜனதாவுக்குள் போகிறார். எதற்கு முதலில் 2013 பாரதிய ஜனதா கூட்டணியை விட்டு அவர் வெளியேறினார்? நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட போது அதை எதிர்த்து தான் நிதிஷ் வெளியேறினார். அதற்கு பிறகு இதுவரைக்கும் எத்தனை முறை மீண்டும் தாய் மதம் திரும்பி இருக்கிறார்? இதெல்லாம் தேர்தல் நேரத்தில், அதுவும் குறிப்பாக இன்றைய சமூக ஊடக உலகிலே மீண்டும் 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 படக்காட்சிகளாக திரும்ப திரும்ப செல்போன்களுக்கு சேரும். மக்கள் மனங்களில் இருந்து அதையெல்லாம் ஈஸியாக அப்படி அழித்து விடவே முடியாது. எந்த காலத்திலோ பேசியதெல்லாம் இப்போது செல்போன்களிலே உலா வந்து கொண்டிருக்கின்றன. திமுக பேசியதே திமுகவுக்கு எதிராக சித்தரிக்கப்பட்டு உலா வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். உண்மையிலே கணக்கு என்னவென்றால், நிதிஷ்குமார் நினைக்கிற மாதிரி அவருக்கு அவரது சமூகத்தினரின் ஆதரவு இருக்கிறதா என்பதுதான். ஒரு காலத்தில் இருந்தது, ஆனால் அந்த காலகட்டம் மாறி இருக்கிறது. இப்போது விஞ்ஞானம் அவர்கிட்ட இல்லாத வாக்கு யார்கிட்ட போயிருக்கு? அந்த வாக்காளர்கள் எப்போதுமே நடப்பு அரசியலை உற்று நோக்கி அந்த அரசியலுக்கு ஏற்ப வாக்களிக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒரு பலம் இருந்துச்சுங்க. அந்த கம்யூனிட்டி லீடர்ஸுக்கு அவங்க ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டுக்கும் போடணும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா இன்றைக்கு இளைஞர்கள், குறிப்பாக இப்போது புதிதாக முதல் முறையோ இரண்டாவது முறையோ வாக்களிப்பவர்கள் எல்லோருமே பழைய விஷயங்களை எல்லாம் ஒத்துட்டு பார்க்கிறார்கள். காரணம் அது செல்போன். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்ப அவங்க நடப்பு நிலைமைக்கு ஏற்பதான் ஓட்டு போடுறாங்க. அப்ப பீகார்ல நிதிஷ்குமாரின் சாதனைகள் என்ன, இதை பார்ப்பாங்க. ஊழலற்றவர், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஓரளவுக்கு சட்ட ஒழுங்கை அங்கு சீர்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார், அதுலயும் மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்துல லாலு மீது அவரது குடும்பத்தினர் மீது ஊழல் கரை இருக்கிறது, அதுவும் சரிதான். ஆனாலும் லாலுவின் அந்த கம்யூனிட்டி இளைஞர்கள், இதே செல்போன் இளைஞர்கள் அவர் பின்னால் திரண்டு நிற்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி நிதிஷ்குமார் பக்கம் அவரது கம்யூனிட்டி இளைஞர்கள் திரண்டு நிற்கவில்லை என்பதெல்லாம் அரசியல் முடிவுகளையும் வாக்களிக்கக்கூடிய இளைஞர்கள் சீர்தூக்கி பார்த்து வாக்களிப்பார்கள்னு சொல்றீங்க. பீகார் முதல்வராக இன்னும் சற்று நேரத்தில் மீண்டும் பொறுப்பேற்க இருக்கிறார் திரு நிதிஷ்குமார். தொடர்பான சிறப்பு வாதத்தில் பேசிட்டு இருக்கோம். திரு ரவீந்திரன் துரைசாமி, செல்போனுக்கு முன்பு பின்புன்னு தராசு ஷியாம் ஓட்டிங் பேட்டர்னை பிரிப்பதாக நான் பார்க்கிறேன். நீங்க அவருடைய நிர்வாகம் சார்ந்த நடைமுறைகள்ல இளைஞர்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைனாலும், அரசியல் சார்ந்த முடிவுகள்ல குறைந்தபட்ச அதிருப்தியை கூட அந்த வாக்காளர் மத்தியில ஏற்படுத்திடாதா அவருடைய முடிவுகள்? இன்னைக்குள்ள மாடர்ன் யூத் மத்தியில வெல் அவேர்டா இருக்கிறாங்க, எல்லாமே குய்வைவா இருக்கிறாங்க. அதை பிஜேபி மோடி அமித்ஷாவும் புரிஞ்சுதான் இருக்கிறாங்க. முந்தைய காலகட்டத்தில் பாஜக லீடர்ஸ் எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, பிளண்டா நான் யாதவ்னு சொல்லுவாங்க. அவங்க யாதவ் அல்லாத சமங்களை நாங்க ஆதரிக்கிறோம், இது ஜங்கல் ராஜ், போலீஸ் ஸ்டேஷன்லாம் யாதவர்கள்னு பிளண்டா தான் முன்னாடி பேசுவாங்க இப்போ கடந்த கால பாஜகவினர். இப்பொழுது மோடி அமித்ஷா ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ப்ரோ யாதவ் அவங்க ஒரு வியூகத்தை எடுப்பாங்க. நிச்சயமா தேஜஸ்வி யாதவுக்கு லீடர்ஷிப்புக்கு ஒரு மதிப்பு வந்திருக்கு. லல்லு யாதவ் மாதிரி உள்ள எதிர்ப்பு தேஜஸ்வி யாதவுக்கு கிடையாதுங்கிறது அண்ணன் சொல்லக்கூடிய அந்த இளைஞர்கள் மத்தியிலே ஜாதி கடந்து இருக்குது. அப்போ அதை எதிர்கொள்ளக்கூடிய வியூகம் என்ன பாஜக எடுப்பாங்கன்னா, ப்ரோ யாதவ், ஸ்ட்ராங் யாதவ் கான்சன்ட்ரேட்டட் ஏரியாஸ்லாம் பவர்ஃபுல் யாதவ் கேண்டிடேட்ஸ் பிஜேபி ஃபீல்டு பண்ணுவாங்க. பாப்புலரா இருக்கக்கூடிய பல துறைகள் இருக்கக்கூடியவங்களையும் ஃபீல்டு பண்ணும் போது அங்க மோடி பிரதமரா வரணுங்கிற உணர்வு யாதவர்கள் மத்தியில வரும். அப்கோர்ஸ் அசம்பிளின்னு வரும்போது அவங்க தேஜஸ்விக்கு மாத்தி கூட போடலாம். ஆனா பார்லிமெண்ட்னா மோடிக்கு வாக்களிப்பாங்கிற நம்பிக்கை தான் பிஜேபி மத்தியில இருக்குது. ஸோ அதை இப்படிதான் நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க. இதே அணுகுமுறையை அவங்க வெஸ்ட் பெங்கால்லையும் பண்றாங்க. நான் பிராமின் தான் பண்ணாங்க வெஸ்ட் பெங்கால்ல. இப்பொழுது பாராளுமன்றம்னா பிராமணர்கள் நமக்கு வாக்களிப்பாங்க, சட்டமன்றம்னா மம்தாவுக்கு வாக்களிக்க
வாய்ப்புகள் அதிகம். அந்த வகையில நம்ம பாராளுமன்ற தேர்தலில் இந்து வாட்டு மோடிய எல்லா இந்துக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இந்து வாட்டு மோடியை வாக்களிப்பாங்க அடிப்படையில் ஓட் டிரான்சிஷன் நடக்குமா, டிரான்ஸ்பர் நடக்குமாங்கிறது தான். பாஜகவுடைய செல்வாக்கு பாஜக நிறுத்தக்கூடிய தனி வாக்காளர்களுக்கு கிடைச்சிரும், அவங்க கட்சி வாக்காளர்களுக்கு கிடைச்சிரும். ஆனா அந்த பாஜகவுடைய வாக்குகளை நிதிஷ்குமார் பெறுவதோ, நிதிஷ்குமாருடைய வாக்குகளோ பாஜக பெறுவதோ, அந்த ஓட் டிரான்ஸ்பர் நடக்குமாங்கிறதா இப்ப சந்தேகமா இருந்தது. அதாவது மோடி பிரதமர்ங்கிறதுக்காக நிதிஷுக்கு கேண்டிடேட் போட்டு தான் தீரணும். ராமர் கோயில் கட்டினம் பிறவும் தோத்துறக்கூடாதுங்கிற அந்த பிரஸ்டீஜை காப்பாற்றுறதுக்கும் இந்து உணர்வாளர்கள் வந்து ஷியாமணன் சொல்ல மாதிரி சோகால்டு அப்பர் காஸ்ட் பூமிகார் பிராமின் ராஜ்புட்ஸ் வந்து நிதிஷ்குமார் கேண்டிடேட்டுக்கு போட்டு தான் ஆகணும். சோ அந்த ரெண்டு அம்சமும் இவரோட டிராபேக்கை ஓவர் கம் பண்ணி வந்துரும் நான் கருதுறேன். ஓகே, திரு ஷாம், பீகார் முன்னாள் முதல்வர் திரு கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கிறதா இருக்கட்டும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது குறித்து பரிசீலிக்கப்படும்னு பிஜேபி சொல்வதாக இருக்கட்டும், இப்போ பெரிய அளவில் அவங்க சமூக நீதியிலிருந்தோ சாதிவாரி கணக்கெடுப்பு போன்ற முன்னெடுப்புகள்ல இருந்தோ பாஜக ரொம்ப விலகி போயிடல, அவர் கூட நிதிஷ் இணையறதுல ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லைன்ற அந்த அணுகுமுறை மக்கள் மத்தியில் இருந்துராதா? கர்பூரி தாக்கூர் அவர்கள் எங்களது கல்லூரி காலகட்டத்திலே சமூக நீதியின் ஹீரோ. அது 70-71 தான் அந்த முதல் கமிஷன் அவர் போடுறாரு. அதற்கு பிறகு அவர் ஜனதா முதல்வர் ஆகிறார் 77. அப்புறம் தான் அந்த 26% ரிசர்வேஷன் வருது. இப்போ கர்பூரி தாக்கூரை இன்றைய தேதிக்கு பாரதிய ஜனதா, குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்தி மொழிக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுத்தவர் என்கிற ரீதியில் தான் வந்து புகழ்கிறார்கள். சமீபத்தில் கூட அமித்ஷா பேசும்போது கர்பூரி தாக்கூர் இல்லைன்னா இந்தி மொழி வளர்ந்திருக்காது என்று சொல்கிறார். ஆனால் பீகாரோட அடுக்குகள்ல நீங்க பாத்தீங்கன்னா சோகால்டு சூத்ராஸ், போஜ்புரி பேசுறவங்க, இந்தி அல்லாத பிற மொழி பேசுபவர்கள், இது போக இந்தி மொழி வந்து லோக்கல் டயலெக்டா அழித்திருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு எப்படி வந்து தென் மாநிலங்கள்ல அந்த குற்றச்சாட்டு இருக்கோ, எப்படி வந்து மராட்டி ஹாட்லேண்ட்ல வந்து மராத்தி மொழியை இந்தி மொழியை அழிக்கிறதுங்கிற குற்றச்சாட்டு இருக்கோ, அப்படியான குற்றச்சாட்டுகள் வந்து பீகார் மாநிலத்தின் பல்வேறு பத்திரிகைகள், குறிப்பா பாட்னா டைம்ஸ் இது பற்றி நிறைய கட்டுரைகளை வெளியிடுகிறது. போஜ்புரி வந்து ஒரு ரிச் லாங்குவேஜ், இன்றைக்கு வந்து இல்லாமலே போன நிலைமைக்கு போயிடுச்சு. போஜ்புரி யாரோட மொழி? இதே குர்மிஸ் மொழி, அவர்கள் பேசுகிற மொழி. ஆக கர்பூரி தாக்கூரை இந்தி அடையாளப்படுத்துவதன் மூலமாக இந்தி பேசுகிற மாநிலங்களில் பாரதிய ஜனதா தனது செல்வாக்கை மேலும் வளர்த்து கொள்ள முயற்சிக்கிறது. அது ராமர் கோயில் கட்டிய பிறகும் தோற்றுவிடக்கூடாது. அது பாரதிய ஜனதாவுக்கு கண்டிப்பாக அப்படிதான் இருக்கும். அதற்கான வழி என்பது பீகார் இல்லை. அதற்கான வழி என்பது உத்தரப்பிரதேசத்தில் அதிகமான இடங்களை பிடிப்பது, இந்தி ஹாட்லேண்ட்ல அதிகமான இடங்களை, அதாவது பழைய பீமார் ஸ்டேட்ல அதிகமான இடங்களை பிடிப்பது. பீமார் ஸ்டேட்ல ஒரு ஸ்டேட் பீகார். ஆனால் பீகார்ல வந்து நிதிஷ்குமாரோட ஓட்டு வங்கி 10% கீழே இருக்கிறதா தான் புள்ளி விவரங்கள்லாம் சொல்லுது. ஒரு காலகட்டத்தில் வந்து 15-17 இருந்தாரு. இன்னும் சொல்ல போனால் ஜனதாதள் யுனைடெட் JDU போடுறதுக்கு பதிலா JDU டர்ன் போட்டுக்கலாம் என்றெல்லாம் வந்து வட இந்திய பத்திரிகை, குறிப்பா பீகார் பத்திரிகைகள் தான் இதெல்லாம் எழுதுது. அந்த அளவுக்கு வந்து அவரோட நற்பெயரை ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. இல்ல, கர்பூரி தாக்கூருக்கு நீண்ட வருடங்களாக பாரத ரத்னா கொடுக்காம காங்கிரஸ் இருந்தது அப்படின்ற அந்த விமர்சனத்தை காங்கிரஸ் மேல வைக்கிறாரு. வாரிசு அரசியல், குடும்ப அரசியலை வந்து கர்பூரி தாக்கூர் ஏற்றுக்கொள்ளல, அந்த நிலைப்பாட்டில் எங்க கட்சியும் உறுதியா இருக்கு அப்படின்னு லாலுவை விமர்சிக்கிறாரு. அப்போ இப்பவாவது ஒரு சரியான பாதையை நோக்கி நிதிஷ் வந்து பயணப்பட புறப்பட்டாரா அப்படின்னு வாக்காளர்கள் நினைச்சிட மாட்டாங்களா? தமிழ்நாட்டு உதாரணமே சொல்றேன். மக்களதுல எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 1988 வந்து அவருக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்டது. அது ராஜீவ்காந்தியோட வியூகம். அப்ப மூப்பனார் அவர்கள் இங்கு முதல்வருங்கிற முறையில வந்து 4 அணியாக வந்து இங்க போட்டி போடுறாங்க தமிழ்நாட்டில். ஆனால் அதனால் வந்து எம்ஜிஆர் பற்றாளர்கள் ஓட்டு வங்கி கிடைக்கவே இல்லையே காங்கிரஸுக்கு என்ன ஓட்டு வங்கி இருந்ததோ அதுதான் கிடைச்சது. அது 4 முனையா இருந்ததுனால அதை வச்சு அவங்களுக்கு ஒரு 26 MLA சீட்டு கிடைச்சது. பாரத ரத்னா கொடுப்பதால் மட்டுமே அந்த ஆதரவு வாக்கு வங்கிகள் வந்து விடுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு வகையான ஒரு சாஃப்ட் கார்னரை மட்டும் கிரியேட் பண்ணும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் கர்பூரி தாக்கூர் அவர்கள் சொன்ன பிற விஷயங்களை நிதிஷ்குமார் எங்க பண்ணியிருக்காரு? இபிசியோட அப்லிப்ட்மெண்ட்டுக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அதாவது இபிசி வந்து அக்ரிகல்ச்சர் காஸ்ட் இல்லைங்க, அது வந்து ஹார்டிகல்ச்சரல் காஸ்ட். அதாவது தோட்டக்கலை பயிர்கள் இருக்கு இல்லைங்களா, அதை பயிரிடுபவர்கள். விவசாயத்துறையில் இருக்கிற பிற பயிர்கள், அதாவது நெல் மாதிரியான தானிய பயிர்கள், அந்த விவசாயிகளுக்கும் இவங்களுக்கு இடையில பெரிய வித்தியாசம் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஒரு சில மாநிலங்களில், அதாவது பீகாரை ஒட்டிய மாநிலங்களில் அவர்கள் வந்து மணி லெண்டர்ஸ், பணம் வந்து கடன் கொடுப்பவர்கள். அங்கேயும் வந்து அவர்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் ஏற்பட்டன அந்த டிமானிட்டைசேஷன் பீரியட்ல. சோ இந்த பழைய வரலாறுகள்லாம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தப்படுமே. ஓகே.